வரைபடம் அமைக்கும் போது கவனிக்க வேண்டியது என்ன என்ன? வாயு மூலை நீண்டு இருக்கலாமா? கருடமனை அமைக்கும் போது எதையெல்லாம் பார்க்க வேண்டும்? வரைபடம் மூலமாக பார்ப்போம் வாங்க. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. ஸோ அந்த வகையில் தெற்கு ரோடு, கிழக்கு ரோடு, இதில் வாசல் வச்சிருக்கிறாங்க. தல வாசலுக்கு உண்டான அமைப்பு. தெற்கு பார்த்த வீட்டிற்கு அக்னி வாசல் சிறப்பு. இந்த வரைபடத்தில் பாருங்கள், கிழக்கு வடகிழக்கு ஈசான மூலையில் நீண்டு இருக்கணும். ஏன்னா வாயு மூலை நீண்டு இருந்தால் ஈசான மூலையும் நீண்டு பைக் பார்க்கிங் வச்சுக்கணும். இது மாதிரி வச்சுக்கணும். ஏன்னா வாயு நீண்டு இருக்கு இல்லையா, அதனால. அப்போ இது வெராண்டா ஹால் பெரிய அளவு, வாஸ்து அளவு, வாயு மூலை சொல்கிறது. இது கிழக்கு, மேற்கு, வடமேற்கு வாயு மூலையில் கிச்சன். ஸ்டோர் ரூம் வாயு மூலையில், கன்னி மூலை தென்மேற்கு மூலையில் உங்களுக்கு 17க்கு 11 4.5 மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச் டாய்லெட், ட்ரெஸ்ஸிங், அனதர் 1 பெட்ரூம். ஹாலில் இருந்து 1 பெட்ரூம் கன்னி மூலை, அனதர் 1 பெட்ரூம் கன்னி மூலை சார்ந்து. ரிஷப ராசிக்கும் கன்னி ராசிக்கும் மகர ராசிக்கும் தெற்கு திசை தலைவாசல் யோகம். 9, 18, 27ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு யோகம். இது மாதிரி வரைபடம் தேவைப்படுறவங்க, புதிதாக வரைபடம் அமைக்கணும் என்றாலும் திருத்தம் தேவைப்பட்டாலும் கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம்.